ஏங்க அவர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்றைக்கி வேறு வழி இல்லை, நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணுமில்ல. அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்போ என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இது வரைக்கும் பதிலே இல்லை. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆகிட்டார், இப்போது ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இது நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார். ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே, அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க. நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும், நாங்கள் மட்டும் சும்மாவாக இருந்தோம். நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். நீதிமன்றத்தில் நாங்கள் போராடினோம். அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலும் கேள்வி எங்களை பேசுனீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி இழந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்க. 20 பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும், சுமார் 20 பேர். இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒரு இறந்திருக்கிறார். எண்ணி பாருங்க. இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் பொய்யை சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்போ இனிமேல் பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால் என்ன எடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம்? நாங்கள் இல்லைன்னா சொன்னோம். என்னங்க இருக்குது? நீங்கள் அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க, ஒருத்தருட்டு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்களை தான் திருப்பி கேட்குறீங்க. சார், நாங்கள் எடுத்த என்ன நடவடிக்கைமோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் இருக்குது, இப்படியெல்லாம் பொய் மேலே பொய்யை சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்க போறாங்க. நாங்க பின்னாடி சொல்றோம், இருக்கிறத கேள்வி கேளுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த நீட் தேர்வு வந்ததுனால இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இதில் போட்டி போட்டு மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருந்தது. பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் கனவு. அந்த கனவை நனவாக்கியதும் அதிமுக அரசாங்கம் தான். 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி கற்று வருகிறார்கள். இது இந்த சாதனைகளாம் அதிமுக தான் செஞ்சது. இந்த அரசாங்கம் அமைஞ்ச பிறகு, திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு எந்த ஒரு திட்டமாவது ஒரு உருப்படியாக செஞ்சுருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமாக தான் இருக்குது. எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அற்புதமான திட்டங்களாக கொண்டாந்தோம். அதையெல்லாம் அப்படியே மறைச்சி விட்டுட்டாங்க. சில திட்டத்தை
நிறைவேற்றி அவர்கள் போய் செஞ்ச மாதிரி இன்றைக்கு அடையாளத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அது மட்டும் இல்ல, நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுக தான். இதற்கு முழு காரணம் 2010 மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக அங்கமைச்சு காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணை அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க. அப்போ இதை கொண்டு வந்ததும் காங்கிரஸும் திமுக தான், அதை எதிர்ப்பதும் திமுக தான். இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அது தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்லை. எப்போவும் அது வீண். நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இது? நீங்கள்லாம் ஒரு படித்த ஊடகவியலாளர் தானே, இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க? தேர்தல் வரும்போதுதான் நீட்டுக்கு வருவியா? அதை பாருங்க. என்ன அதாவது பார்க்கறதுனா ரசிச்சு பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியும். இல்லை என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதல்ல கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யாரு? அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தகையில் யாரு? நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்கு. வேணா இன்னைக்கு நீங்க அதை கிழிச்சு மறைக்கலாம். எழுதியிருக்காரு. ஒரு நாடு ஒரு தேர்தல முதல்ல ஆதரிச்சு பேசின பெருமகன் யாருன்னு சொல்லுங்க. அதான் ஐயா தான். தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக அம்மையார் திராக்கதை ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான். நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலை ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும், அதையும் நீங்க அண்ணன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இருக்கணும். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்கே பாவக்கூத்து, அங்கே பொம்மலாட்டம், இங்கே வள்ளி திருமண நாடகம், அங்கே ஹரிச்சந்திர மாயனாண்டம் நாடகம். அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கச்சத்தீவுக்கு எதிரானது, எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன். நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலன்னு கேட்டேன். இப்ப அதுக்கு இப்ப போடுறாப்ல, அதுதான் பண்றாங்க. இப்ப நான் இப்ப கடல்ல குதி செய்யறது இல்லையே, செஞ்சா நான் ஏன் கேக்குறேன்? செய்யறது இல்ல, ஏமாத்துறதுதான் கஷ்டமா இருக்குது. செய்யறோம்ங்கிறது எத்தனை? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு பேசினது யாரு? வாக்கு தந்தவர் வாயை மூடிட்டு இருந்தது யாரு? சிறையில இருக்கிறவர்கள் எங்கள் உடல் நலிவுற்று போயிருச்சு, எங்களுக்கு முன்விடுப்பு கொடுங்கன்னு கேட்ட போது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லு. பதில் மனு என்ன தாக்கல் பண்ணீங்க? இவர்களை வெளியில விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து, இவர்கள் உள்ள என்ன மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள், இவர்களை வெளியே விட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து. தம்பி, பதில் மனு தாக்கல் செய்த பெருந்தகை நம்ம ஐயா தான். அப்பாவி இஸ்லாமிய உயிர்கள் விடுதலைக்கு பேசின பெருமகன் தான். என்ன தேவை சொல்லிட்டு இருக்கிறது? நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடும் அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, கட்சி ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஏத்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அதாவது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்து புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய விஜய் மாதிரியான. அதாவது நீங்க எல்லாரும் இந்த கூட்டணியில பேசுறீங்க. ஏற்று சொல்லுவது கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்க கோட்பாட்டை ஏற்று, எங்க தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியா இருக்கு, இவங்க நிலைப்பாடு சரியா இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்க
அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ அந்த எங்கள் நிலைப்பாடை ஏற்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்கிறோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு, இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எங்களோட வர்றவங்கள ஏற்போம். அது அப்போ யோசிக்கணும். இப்போ யாராவது வந்து அனுப்பி விடுங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க வாக்குக்கு காசு கொடுத்தா அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கதான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கதான் ஊண்டப்படுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அது மாற்று அரசியலா இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலா இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதா இருக்காது, முதலாளிகளுக்கானதா இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்டா உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், உழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதல விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்றும். அதனால அந்த முறையை நாங்கள் வெறுக்கலை, அருவருக்கிறோம். அதனால அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது அரசியல் அதிகாரம் தனிச்சின்னு அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பிச்சது? அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா, கூட்டணி இருந்தா தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயில சத்தியம் பண்ணிருக்காங்களா? 2014 37 இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவால் எப்படி வெல்ல முடிஞ்சது? அந்த தேர்தலில் எப்படி வெல்ல முடிஞ்சது அதை பேசணும். கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று எப்படி வெல்ல முடிஞ்சது? தனிச்சு நின்று 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்குல இருந்தவன் 36 லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால? தம்பி, இத்தனை கட்சிகள், இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் போட்டி. இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளிய மகனை புது சின்னத்துல ஒரு ஒலி வாங்கின்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்துல கொடுத்து, எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது, 8வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு 8.22 8 விழுக்காடு வாக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா? இந்த 8 36 62 ஆக்கி 75 ஆக்கி 76 ஆக்கி போறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது ஒண்ணும் இல்லை. அதனால அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையா சொல்லுங்க, அண்ணே நீங்க தனிச்சு நிக்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு தொன்னாளைக்கு தான் அப்படி நிப்பிய இதுவா அது சொல்லுங்க. நீங்க நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்க என்கிட்ட கேட்க முடியாது, அதுக்கு பதில் சொல்ற தகுதியே இருக்காது. ஏன்னா அந்த எசமான் கிட்ட தான் எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ நான் அவர் கோச்சுப்பாரு, அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரு இல்லையோ. எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதுதான், நாயா நின்று 4 வீட்டுல நக்கி தின்னு வாழ்றத விட சிங்கமா இருந்து கடிச்சிட்டு செத்து போடா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால சுதந்திரமா காட்டுல வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது, இல்லை நமக்கு சரி வராது.